வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச்ல மக்கள் டிவி ஏன் ப்ளே ஆக மாட்டேங்குது? அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது? அத பத்தின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏர்டெல் டிடிஹெச்ல இருந்து மக்கள் டிவி ரிமூவ் பண்ண கிடையாது. அந்த எஃப்டிஏ பேக்ல இருந்து என்சிஎஃப் பேக்ல இருந்து ரிமூவ் பண்ணி தனியா ஆக்டிவேட் பண்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதை நம்ம தனியா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்ல. ₹0 சேனல் தான். ஓகேங்களா? அதை ஏர்டெல் டிடிஹெச்ல இருந்து ரிமூவ் பண்ண கிடையாது. கேப்டன் டிவி மட்டும்தான் ஏர்டெல் டிடிஹெச்லேருந்து தற்போதைக்கு டெம்பரரியாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மக்கள் டிவி ரிமூவ் பண்ண கிடையாது. நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மக்கள் டிவியை பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். மக்கள் டிவி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சேனல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ₹0 என்சிஎஃப் சேனலோட கம்பேர் பண்ணும்பொழுது. ஏன்னா மற்ற சேனலுக்கு இருக்கக்கூடிய டிஆர்பி விட இதுக்கு அதிகமான டிஆர்பி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வில்லேஜில் இருக்கிறவங்க அந்த பெரியவங்க அவங்க எல்லாமே ஒரு ஃபேவரட்டான சேனல் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் டிவி தான். ஓகேங்களா? அதனால தான் நிறைய பேர் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு. நானும் ஆக்டிவேட்டும் பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? மக்கள் டிவி பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் ₹0 சேனல் தான். எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. ஃபியூச்சரில் பேமெண்ட் சேனல் ஆக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃப்டிஏ சேனலோட இவ்வளோ நாள் ஏர்டெல்லை பொறுத்தளவுக்கு எஃப்டிஏக்குன்னு ஒரு பேக் வச்சுருந்தாங்க. அதாவது ₹153 நம்ம பேசிக் என்சிஎஃப் பேக் இருக்குது பார்த்தீங்களா? அதோட மக்கள் டிவி வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு அந்த ஒரு சேனல் மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காரணம்? எதனால் ரிமூவ் பண்ணாங்க? அந்த எந்த டீட்டெயிலுமே தெரியல. ஓகேங்களா? எந்த ஒரு பேக்குக்குமே என்சிஎஃப் பேக் நம்ம அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ₹208 1 மந்த் நம்ம பேக் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ₹102 பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபீஸுக்கு பிடிச்சிக்குவாங்க. அந்த என்சிஎஃப் சேனல் இந்த ஃப்ரீ சேனல் வருது பார்த்தீங்களா? ஒரு 22 சேனல் ஃப்ரீ சேனல் வருது பார்த்தீங்களா? செய்தி சேனல், அந்த கலைஞர் குரூப்பு, மக்கள் டிவி, வசந்த் இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ் கட்டுவோம். அடுத்து பே சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணி கட்ட மாட்டோம். நம்ம 1 மந்த் பேக்கு 6 மந்த் பேக்கு அமௌண்ட் கட்டுவோம். அது வந்து கம்பெனியே கால்குலேட் பண்ணி 2யும் சேர்த்து தான் நமக்கு ஒரு பேக்கை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ மக்கள் டிவியை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஜஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கம்பெனி கஸ்டமர் கேர் மூலமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்டெல் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 12150 கூப்பிட்டு எனக்கு இந்த ஐடி சொல்லி மக்கள் டிவி ஆக்டிவேட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு சிம் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஜிபி இருக்குது, என்ன டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே டிடிஹெச்சை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை அக்கௌண்ட் ரீசார்ஜ் ஆட் அண்ட் ரிமூவ் சேனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 3வது ஆப்ஷன் ஆட் அண்ட் ரிமூவ் சேனல்ஸ் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பேஸ் பேக் அலோகேட் ப்ராட்காஸ்டர் ஏர்டெல் சர்வீஸ்னு கொடுத்துருப்பாங்க. பேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அது நியூ கனெக்ஷன் 1 மந்த் பேக் 6 மந்த் பேக் உரியது. நீங்கள் பக்கத்தில் அலோகேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க. அதில் சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏகே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தமிழ் 1ன்னு போட்டிருப்பாங்க. இது மக்கள் டிவி போட்டிருப்பாங்க. மக்கள் டிவி 768 ₹0 1 மந்த்னு போட்டிருப்பாங்க. கீழே கோ டு சம்மரி கொடுங்க. கோ டு சம்மரி கொடுத்த உடனே அடுத்து நெக்ஸ்ட் ஒரு டேப் கிளிக் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கேஜ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே கன்ஃபார்ம் டு சேஞ்சுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் யாரும் மக்கள் டிவி ஏர்டெல் டிடிஹெச்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படி எதுவும் நினைக்க வேணாம். ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. நீங்கள் தனியாக ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டு ஏர்டெல் டிடிஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக 1 மந்த்து 6 மந்த்து 12 மந்த் பேக் ப்ரைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பழைய அமௌண்ட்டுக்கே ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். பேக்கை கன்வெர்ட் ஆகாது. அடுத்து அப்கிரேட் தான் பண்ணணும். ஓகேங்களா? நியூ ப்ரைஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.